Hello students, welcome to 9th standard maths, 3rd chapter algebra, exercise 3.4, part 1, 1 to 7 sums, using identities. In the previous video, we have seen exercise 3.3, remainder theorem. Now let us see exercise 3.4, part 1, first sum, expand the following. First subdivision, x plus 2y plus 3z the whole square. இதை நம்ம expand பண்ணணும். x plus 2y plus 3z the whole square expand பண்ணணும். Solution a plus b plus c the whole square is equal to a square plus b square plus c square plus 2ab plus 2bc plus 2ca. இது first identity. இந்த identity யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம். ஏன்னா இந்த place of a x இருக்குது, இந்த place of b நமக்கு 2y கொடுத்துருக்காங்க, c என்ற இடத்துல 3z கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஐடென்டிட்டி தான் கரெக்டான சாய்ஸு. இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி நம்ம பண்ண போகிறோம். ஓகே, ஸோ a ஈக்குவல் டு எக்ஸு, ஏன்ற பிளேஸில் எக்ஸ் இருக்குது, பீன்ற பிளேஸில் 2y இருக்குது, சின்ற பிளேஸில் நமக்கு 3z இருக்குது. ஓகே, ஸோ எக்ஸ் ப்ளஸ் 2z ப்ளஸ் 3z த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ வர இடத்துல நம்ம எக்ஸ் போட போகிறோம், எக்ஸ் ஸ்கொயர்டு. ஓகே, ஏ ஸ்கொயர் இருக்கிறதுல எக்ஸ் ஸ்கொயர் போடலாம், ப்ளஸ்ஸு பி ஸ்கொயர்டு. இந்த பிளேஸ் ஆஃப் பி நமக்கு நம்ம கொஷினில் கொடுத்துருக்கு 2yன்னு கொடுத்துருக்கு, அப்போ 2y சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இந்த ஐடென்டிட்டியில் பீன்ற இடத்துல 2y போட்டுப்போம், 2y த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு இந்த ஐடென்டிட்டி சின்ற இடத்துல நமக்கு 3z இருக்குது கொஷினில், இப்போ 3z த ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம், ப்ளஸ்ஸு 2ab அப்படின்னா 2 இன்ட்டு இந்த ஏன்ற பிளேஸில் எக்ஸ் போடுவோம், பீன்ற பிளேஸில் 2y சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், 2 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு 2y ப்ளஸ்ஸு அதேமாதிரி 2bc அப்படின்னா 2 இன்ட்டு பீன்ற பிளேஸில் 2y இருக்குது, சின்ற பிளேஸில் 3z இருக்குது, அப்போ 2 இன்ட்டு 2y இன்ட்டு 3z போட்டுக்கலாம், ப்ளஸ்ஸு 2ca, இப்போ 2 இன்ட்டு சின்ற பிளேஸில் நமக்கு 3z இருக்குது, 3z போட்டுப்போம், ஏன்ற பிளேஸில் எக்ஸ் இருக்குது, எக்ஸ் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ எக்ஸ் ப்ளஸ் 2y ப்ளஸ் 3z த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, இது நம்ம சிம்பிளை பண்ணலாம், எக்ஸ் ஸ்கொயர் 2 ஸ்கொயர் அப்படின்னா 2 2 சார் 4 போட்டுப்போம், ஒய் ஸ்கொயர் போடும்போது ஒய் ஸ்கொயர் அப்படியே எழுதிக்கலாம், ப்ளஸ்ஸு 3 ஸ்கொயர் அப்படின்னா 3 இன்ட்டு 3 9, இசட் ஸ்கொயர் அப்படியே எழுதிப்போம், ப்ளஸ்ஸு இதை மல்டிப்ளை பண்ணலாம், 2 2 சார் 4xy ப்ளஸ் xy வேரியபிள் மல்டிப்ளை பண்ணால் xy அப்படியே போட்டுக்கலாம், ப்ளஸ்ஸு 2 2 சார் 4 4 3 சார் 12 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 12 கிடைக்குது. ஓகே, YZ அப்படியே வேரியபிள் YZ மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கலாம், ப்ளஸ்ஸு 3 2 சார் 6 ZX நம்ம XZ எழுதிப்போம். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். அப்படியே ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி நம்ம போட்டுட்டோம். ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் மைனஸ் பி ப்ளஸ் 2q ப்ளஸ் 3 ஆர் த ஹோல் ஸ்கொயர்டு. இது அதே மாதிரி தான், இந்த ஏன்ற இடத்துல நமக்கு என்ன இருக்குன்னா இந்த ஐடென்டிட்டி இதை யூஸ் பண்ணி தான் போடணும். இதையும் ஏன்ற இடத்துல மைனஸ் பி இருக்குது, பீன்ற இடத்துல 2q இருக்குது, சின்ற இடத்துல 3r இருக்குது, ஹோல் ஸ்கொயர். இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி இதே மாதிரி ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் எப்படி போட்டோமோ அதே மாதிரி போடுங்க. ஸோ இந்த ஹோம்ஒர்க் கார்டு வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன் 2p ப்ளஸ் 3 இன்ட்டு 2p மைனஸ் 4 இன்ட்டு 2p மைனஸ் 5. ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும் நம்ம. சொல்யூஷன் எக்ஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் ஏபிசி. இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம். இது செகண்ட் ஐடென்டிட்டி உங்களுக்கு கொடுத்துருக்கு, செகண்ட் ஐடென்டிட்டி. ஓகே, இப்போ பாருங்கள், நம்ம இந்த எக்ஸுன்ற இடத்துல நமக்கு 2p இருக்குது, ஏன்ற பிளேஸில் 3 இருக்குது. ஓகே, எக்ஸ் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் ஃபஸ்ட் நம்பர் 2p இருக்குது, அப்போ எக்ஸ் வர இடத்துல 2pன்னு இருக்குது, ஏன்ற இடத்துல 3 கொடுத்துருக்காங்க, நமக்கு பீன்ற இடத்துல -4 கொடுத்துருக்காங்க, சின்ற இடத்துல -5 கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம இதை எழுதிக்கலாம், எக்ஸுன்ற பிளேஸில் 2p, ஏன்ற பிளேஸில் நமக்கு 3 கொடுத்துருக்காங்க, பீன்ற பிளேஸில் -4 கொடுத்துருக்காங்க, எழுதிப்போம், b ஈக்குவல் டு -4 எழுதிப்போம், சின்ற பிளேஸில் -5 இருக்குது. இதை அப்படியே நம்ம இந்த ஐடென்டிட்டியில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ கிவன் எழுதிப்போம், 2p ப்ளஸ் 3 into 2p minus 4 into 2p minus 5 is equal to x. இந்த ஐடென்டிட்டியில் x இந்த பிளேஸில் நம்ம 2p சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், 2p the whole cube ப்ளஸ் ஏன்ற பிளேஸில் 3, பீன்ற பிளேஸில் -4. ஓகே, 3 -4 -5, சின்ற பிளேஸில் -5 போட்டோம், 3 -4 -5 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்டு. இந்த பிளேஸ் ஆஃப் எக்ஸில் நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்னா 2p போட்டுக்குவோம், 2p the whole square எக்ஸ் ஸ்கொயர்டுனால 2p ஸ்கொயர் போட்டுப்போம், ப்ளஸ்ஸு அதே மாதிரி ஏபி அப்படின்னா ஏயும் பி மல்டிப்ளை பண்ணணும், ஏ என்ன இருக்குது 3 இருக்குது, 3 இன்ட்டு -4 ப்ளஸ்ஸு பிசி அப்படின்னா பி இன்ட்டு சி. ஓகே, -4 இன்ட்டு -5 அதை எழுதிக்கிட்டோம், ப்ளஸ்ஸு சிஏன்னு கொடுத்துருக்கு, சிஏனா -5 இன்ட்டு -4 -5 இன்ட்டு 3, ஏ வந்து 3. ஓகே, -5 இன்ட்டு 3 போட்டோம், ப்ராக்கெட் போட்டுட்டு நமக்கு எக்ஸ் இருக்குது. ஓகே, எக்ஸுக்கு பதிலாக நமக்கு என்ன இருக்குன்னா 2p இருக்குது, ஸோ இன்ட்டு 2p எழுதிக்கலாம், ப்ளஸ் ஏபிசி அப்படின்னா அந்த நம்பரை மல்டிப்ளை பண்ண 3 இன்ட்டு -4 இன்ட்டு -5 போடணும், 3 இன்ட்டு -4 இன்ட்டு -5 போட்டுட்டோம். ஓகே, இதை சிம்பிளை பண்ணலாம் நம்ம. 2 கியூப் அப்படின்னாலே 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 ஒரு 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணோம். ஓகே, அப்படி பண்ணும்போது நமக்கு 8 கிடைக்குது, பி கியூப் அப்படியே போட்டுக்கலாம், ப்ளஸ்ஸு
இது நம்ம சிம்பிளை பண்ணோம்னா நமக்கு மைனஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா -9 வரும். -9ல் 3 போச்சுன்னா -6. ஓகே, -6 போட்டோம். இங்கே 2 ஸ்கொயர் அப்படின்னா 2 × 2 4 p ஸ்கொயர் 4p² எழுதிக்கலாம். ப்ளஸ்ஸு இதை மல்டிப்ளை பண்ணுவோம். 4 3 = 12. ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஃபஸ்ட்டு சைன் மல்டிப்ளை பண்ணுவோம், அப்புறம் நம்பரு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 3 4 = 12 போட்டுக்கிட்டோம். அதே மாதிரி மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ப்ளஸ்ஸு 4 5 = 20 எழுதிக்கிட்டோம். அதே மாதிரி ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் போட்டோம். 5 3 = 15 இன்ட்டு 2p அப்படியே எழுதிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஏபிசி அப்படி இருக்குல்ல, இதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ரெண்டு மைனஸ் சைன் இருக்குது. மைனஸ் டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ இது நம்ம 3 3 × 4 × 5 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 60 கிடைக்குது. ஓகே, இப்போ திருப்பி நம்ம சிம்பிளை பண்ணலாம். 8p³ அப்படியே எழுதிப்போம். மைனஸ் இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸு 6 × 4 24 6 4 = 24 p² அப்படியே எழுதிக்கலாம். இப்போ இங்கே இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 27 வருது. 27ல் 20 போச்சுன்னா 7, பிக் நம்பர் சைன் -7. ஓகே, -7 × 2p அப்படியே எழுதிப்போம். ப்ளஸ் 60, இந்த ப்ளஸ் 60 அப்படியே எழுதிக்கிட்டோம். நெக்ஸ்ட் பாருங்கள், கிவன் கொஷின் அப்படியே எழுதியிருக்கோம். ஈக்குவல் டு 8p³ மைனஸு 24p². இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 7 2 இதே மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 14p + 60 இஸ் ஆன்சர். ஓகே, ஸோ நம்ம இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் நமக்கு இது கிடைக்கிது. ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர்த் சப்டிவிஷன் 3a + 1 × 3a - 2 × 3a + 4. இதுவும் அதே மாதிரி தான், இந்த சம் மாதிரி தான். நம்ம x1 பிளேஸில் நமக்கு 3a இருக்குது, ஏன்ற பிளேஸில் 1 இருக்குது, பின்ற பிளேஸில் -2 இருக்குது, சின்ற பிளேஸில் 4 இருக்குது. ஓகே, இதே ஐடென்டி யூஸ் பண்ணி இந்த போன சம்மில் நம்ம என்ன ஐடென்டி யூஸ் பண்ணமோ அதே ஐடென்டி யூஸ் பண்ணி நம்ம இந்த சம்மை ஹோம்ஒர்க்காக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, next question number 2, using algebraic identity find the coefficients of x squared, x and constant terms without actual expansion. இப்போ நம்ம கொடுத்து algebraic identity யூஸ் பண்ணி x squared கோஎஃபிஷியன்ட்டும் x கோஎஃபிஷியன்ட்டும் கான்ஸ்டன்ட் டேர்மும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் x + 5 × x + 6 × x + 7. இது கிவன் டேர்ம்ஸ், அந்த கிவன் டேர்ம்ஸ் எழுதிக்கிறோம். இதை பார்த்தா நமக்கு எந்த ஐடென்டிட்டி மாதிரி இருக்குன்னா x + a × x + b × x + c = x³ + a + b + c × x² + ab + bc + ca × x + abc. இந்த ஐடென்டிட்டி மாதிரி இருக்குது. எக்ஸுன்ற இடத்துல எக்ஸ் தான் இருக்குது. நமக்கு ஏன்ற பிளேஸில் 5 இருக்குது, பின்ற பிளேஸில் 6 இருக்குது, சின்ற பிளேஸில் 7 இருக்குது. அது ஒன்று தான் டிஃப்ரென்ஸ். ஓகே, இந்த ஐடென்டிட்டியில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஏ இடத்துல, பி இடத்துல, சி இடத்துல நம்ம இதை போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். இந்த பிளேஸ் ஆஃப் ஏ நமக்கு என்ன கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, 5 இருக்குது. ஐடென்டிட்டியில் பிளேஸ் ஆஃப் பியில் நமக்கு 6 இருக்குது. ஓகே, சின்ற இடத்துல 7 இருக்குது. இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டு, இந்த எக்ஸ் ஸ்கொயர்டோட கோஎஃபிஷியன்ட் இங்கே என்னன்னா நமக்கு a + b + c தான் எக்ஸ் ஸ்கொயர்டோட கோஎஃபிஷியன்ட். எக்ஸ் ஸ்கொயர்டோட கோஎஃபிஷியன்ட் a + b + c, அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு a + b + c இஸ் ஈக்குவல் டு நமக்கு a என்ன 5, b வந்து 6, c 7. அப்போ 5 + 6 + 7 நம்ம போட்டிருக்கோம். ஈக்குவல் டு இது ரெண்டு மூணுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 18 கிடைக்குது. அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டோட இது வந்து நமக்கு 18 கிடைக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பார்ப்போம். ஐடென்டிட்டியில் பாருங்கள், எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்னன்னு பாருங்கள். ab + bc + ca + ca, அதுதான் எழுதியிருக்கோம், இன்ட்டு எக்ஸு. ஓகே, இந்த ஐடென்டிட்டியை நம்ம தான் எடுத்துக்கிறோம். ab + bc + ca. இப்போ ஏ என்ற என்ன இருக்குன்னா 5 இருக்குது, பியில் 6 இருக்குது. அப்போ இது மல்டிப்ளை பண்ணும்போது 5 இன்ட்டு ஏபினா மல்டிப்ளிகேஷன் 5 × 6 ப்ளஸ் பிசினா 6 × 7, அதான் எழுதியிருக்கோம். ப்ளஸ்ஸு சிஏ அப்படின்னா 7 × 5 எழுதியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 30 கிடைக்குது. 5 6 = 30, இங்கே 6 7 = 42 வருது. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 35 கிடைக்குது. ஸோ இது மூணுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு 107 கிடைக்குது. ஓகே, ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் நமக்கு என்னென்னா 107 கிடைக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு கான்ஸ்டன்ட் டேர்ம் என்னென்னா ஐடென்டிட்டியில் பாருங்கள், ப்ளஸ் ஏபிசி. ஏபிசிங்கிறது கான்ஸ்டன்ட், வேரியபிள் இல்லாமல் இருக்கிறனால ஏபிசி அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட்டு. ஸோ கான்ஸ்டன்ட் டேர்ம் இஸ் ஈக்குவல் டு ஏபிசி ஈக்குவல் டு ஏல என்னென்ன வேணால் 5 இருக்குது, பி வந்து 6 இருக்குது, 7. இப்போ மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 5 × 6 = 7 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 210 கிடைக்குது. இப்போ கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து நமக்கு 210 இஸ் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் 2x + 3 × 2x - 5 × 2x - 6. இது போன சம் மாதிரியே தான் இருக்குது. ஸோ இதை அதே இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி நீங்கள் செய்யுங்க. இந்த ஹோம்ஒர்க்கை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்ட் சம், if x + a × x + b × x + c = x³ + 14x² + 59x + 70, find the value of first subdivision a + b + c. இது given
கொடுத்துட்டாங்க, ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், a + b + cயோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். சொல்யூஷன் நமக்கு தெரியும் x + a × x + b x + cயோட ஐடென்டிட்டி மாதிரி இருக்குது. அந்த ஐடென்டிட்டி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கிவன் டேர்ம்ஸை நம்ம எழுதிக்கலாம். அந்த கிவன் டேர்ம்ஸ் எழுதிட்டு அதை ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எழுதிப்போம். ஸோ கிவன் அப்படியே எழுதிட்டு அதை நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். நமக்கு தெரியும் ஃபார்முலா தெரியும், x + a × x + b × x + c = x³ + a + b + c × x² + ab + bc + ca × x + abc. இது நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துப்போம். ஓகே, இந்த ரெண்டு ஈக்குவேஷன் கம்பேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் இதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். கம்பேரிங் 1 and 2, 1ஐயும் 2ம் கம்பேர் பண்ணி a + b + c பிளேஸில் என்ன இருக்குன்னு பாருங்கள். a + b + c பிளேஸில் நமக்கு 14 இருக்குது. x² கோஎஃபிஷியன்ட் தான் 14. ஓகே, x² கோஎஃபிஷியன்ட் a + b + c அதான் நம்ம கண்டுபிடிக்க சொல்கிறாங்க கொஷினில். x² கோஎஃபிஷியன்ட் a + b + c. அதே மாதிரி இந்த இதில் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுங்கள். x² கோஎஃபிஷியன்ட் 14. அப்போ a + b + c இந்த பிளேஸில் நம்ம என்ன இருக்குன்னா 14 இருக்குது. ஸோ இதுதான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் 1/a + 1/b + 1/c. இது ஃப்ராக்ஷன் இருக்குது. நம்ம எல்சிஎம் எடுத்துக்கலாம். ஏபிசி எல்சிஎம்மாக எடுத்துக்கலாம். ஓகே, ஏபிசி எல்சிஎம் எடுத்துவோம். அப்போ இங்கே என்ன இல்லைன்னா பிசி இல்லை. ஸோ பிசியால் மேலேயும் கீழே நம்ம மல்டிப்ளை பண்ணணும். பிசியால் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த ஃபஸ்ட் டேர்ம் பிசி ஆகிடும். இப்போ பி இருக்குன்னா பியை தவிர மீதி ரெண்டு இருக்கிறத மல்டிப்ளை பண்ணணும். அப்போ ஏசி ப்ளஸ் ஏசி போட்டுப்போம். ப்ளஸ் இந்த நியூமரேட்டரில் இங்கே சி இருக்குது. சியை தவிர மற்ற ரெண்டு நம்பர் ஏபி. இப்போ ஏபியால் மேலேயும் கீழே மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஏபி கிடச்சிரும். கீழே ஏபிசி வந்துடும். ஓகே, ஸோ நமக்கு பிசி ப்ளஸ் ஏசி ப்ளஸ் ஏபி அந்த பிளேஸில் என்ன இருக்குன்னு பாருங்கள். ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ இந்த பிளேஸில் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா கொஷின் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுங்கள். ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏன்ற பிளேஸில் நமக்கு 59 இருக்குது. ஸோ இதுக்கு பதிலாக நம்ம 59 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். டேர்ம்ஸ் மாதிரி இருந்தால் பரவாயில்ல, ஆட் பண்ணால் நமக்கு அதே தான் நம்பர் வரும் 59. ஓகே, 59 போட்டுப்போம். ஏபிசி இந்த பிளேஸ் ஆஃப் ஏபிசி நமக்கு என்ன இருக்குன்னா ப்ளஸ் ஏபிசி இந்த பிளேஸில் என்ன இருக்குன்னா நமக்கு 70 இருக்குது. ஸோ 59/70 போட்டுப்போம். இது ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் a² + b² + c² இதோட வேல்யூ நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கணும். நமக்கு தெரியும் இந்த ஃபார்முலாவில் a + b the whole square a + b + c the whole square is equal to a² + b² + c² + 2ab + 2bc + 2ca. இந்த ஐடென்டிட்டி நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இந்த ஐடென்டிட்டி நமக்கு என்ன தேவைன்னா a² + b² + c² மட்டும் தான் தேவை. இதை மட்டும் வச்சுட்டோம்னா இந்த டேர்ம்ஸ் எல்லாம் இந்த பக்கம் போனால் மைனஸ் ஆகிடும். ஸோ இதை மட்டும் நம்ம வச்சுக்கலாம். a² + b² + c² மட்டும் வச்சுப்போம். ஸோ இது இந்த இடத்துலேயே தான் இருக்கும். a + b + c the whole square. இந்த டேர்ம் இந்த சைட் போச்சுன்னா நமக்கு என்ன செய்யணும்னா மைனஸ் ஆகிடும். அப்போ 2 காமனாக இருக்குது. 2 வெளியே எடுத்துப்போம். ஓகே, 2 வெளியே எடுத்தோம்னா மைனஸ் இந்த டேர்ம் ஃபுல்லாகவே மைனஸ் ஆயிரும். ஓகே, மைனஸ் 2 காமனாக எடுத்துப்போம். ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ இது உள்ளே போகும்போது எல்லாமே மைனஸ் டேர்ம்ஸ் ஆகிடும். ஓகே, இப்போ நமக்கு தெரியும் a + b + c நமக்கு என்ன தெரியும், இந்த கண்டுபிடிச்சோம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் இருக்குது. x² கோஎஃபிஷியன்ட் தான் a + b + c. அது 14 நமக்கு தெரியும். ஸோ 14² போட்டுக்கலாம். ஏன்னா இங்கே ஸ்கொயர் இருக்கனால ஸ்கொயர் போட்டுவோம். மைனஸ் 2 × AB + BC + CA நம்ம எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இது. அது நமக்கு 59 கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட் ரெண்டு ஈக்குவேஷன் கம்பேர் பண்ணும்போது நமக்கு 59 கிடச்சிச்சு. அதான் இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ 14² அப்படின்னா 14 × 14 மல்டிபிள் பண்ணால் நமக்கு 196 கிடைக்குது. மைனஸ் இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் நம்ம 118 கிடைக்குது. ஓகே, ஸோ இது ரெண்டு சப்ட்ராக்ட் பண்ணால் 78. நமக்கு தேவை a² + b² + c² அதை வேல்யூ தான் கண்டுபிடிச்சோம். ஓகே, ஸோ திஸ் ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் சப்டிவிஷன் a/bc + b/ac + c/ab இதோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம எல்சிஎம் எடுத்துக்கலாம். நமக்கு இங்கே கீழே டினாமினேட்டரில் ஏபிசி எல்சிஎம் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ கிவன் எடுப்போம். a/bc + b/ac + c/ab is equal to abc எல்சிஎம்மாக எடுத்துப்போம். இந்த இடத்துல என்ன இல்லை நம்மக்கிட்ட, டினாமினேட்டரில் a இல்லை. ஸோ ஏயால் மேலேயும் கீழே மல்டிப்ளை பண்ணுவோம். அதே மாதிரி அப்போ a² வந்துடும். இங்கே b இல்லை, அப்போ பியால் மேலேயும் கீழே மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ b² வந்துடும் நியூமரேட்டரில். இங்கே சி இல்லை, இப்போ சியால் மேலேயும் கீழே மல்டிப்ளை பண்ணும்போது c² ஆகிடும். இங்கே ஏபிசி போட்டுப்போம். ஓகே, டினாமினேட்டர் எல்லாத்துலையும் ஏபிசி வந்துருச்சு, அதை போட்டுப்போம். ஓகே, நமக்கு தெரியும் a² + b² + c² போன சப்டிவிஷனில் கண்டுபிடிச்சிருக்கோம் 78ன்னு. அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஏபிசி இது கான்ஸ்டன்ட் டேர்ம், அது 17 எனக்கு தெரியும், அதை போட்டுப்போம். 78/70 இதை கேன்சல் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 2 காலம்னா 3 2s are 6 பேலன்ஸ் 1 வரும். 5 2s are 10 35. இங்கே 3 2s are 6 பேலன்ஸ் 1 9 2s are 18. இப்போ 39/35 இஸ் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் எக்ஸ்பேண்ட் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 3a - 4b the whole cube. இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணணும். இது ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி தான் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். சொல்யூஷன் x - y the whole cube is equal to x³ - 3x² y + 3xy² - y³. y இடத்துலலாம் நமக்கு மைனஸ் வரும். ஓகே, வெறும் y மட்டும் வர இடத்துல நமக்கு மைனஸ் வந்துடும். இந்த ஐடென்டிட்டி தான் நம்ம யூஸ் பண்ணி நம்ம போட போகிறோம். ஓகே, இது நமக்கு தேர்ட் ஐடென்டிட்டி. 3a - 4b the whole cube is equal to
இந்த பிளேஸ் ஆஃப் எக்ஸ் நமக்கு 3a இருக்குது, இந்த பிளேஸ் ஆஃப் ஒய் 4b இருக்குது. அப்போ எக்ஸ் வர இடத்துலலாம் 3a போடணும், ஒய் வர இடத்துலலாம் 4b போடணும். ஓகே, இப்போ இதுதான் ஐடென்டிட்டி. இந்த ஐடென்டிட்டியில் எக்ஸ் வர இடத்துல நமக்கு 3a போடணும், 3a த ஹோல் கியூப் மைனஸ் 3 அப்படியே போட்டுக்கலாம். எக்ஸ் வர இடத்துல நமக்கு 3a ஹோல் ஸ்கொயர் எடுக்கிறனால ஹோல் ஸ்கொயர் போட்டுப்போம். ஒய் வர இந்த பிளேஸ் ஆஃப் ஒய் நமக்கு 4b இருக்குது, ஸோ 4 போட்டுப்போம். ப்ளஸ்ஸு 3xy ஸ்கொயர்டு, அப்போ 3 இன்ட்டு எக்ஸ் பிளேஸில் நமக்கு 3a இருக்குது, அதை போட்டுப்போம் 3a. ஒய் பிளேஸில் 4b இருக்குது, ஒய் ஸ்கொயர் அப்படின்னா 4b த ஹோல் ஸ்கொயர்டு மைனஸ் ஒய் கியூப் அப்படின்னா மைனஸ் போட்டு ஒய் இந்த பிளேஸ் ஆஃப் ஒய் நமக்கு என்ன இருக்குது 4b இருக்குது. இப்போ 4b த ஹோல் கியூப் எழுதிப்போம். இப்போ இதை சிம்பிளை பண்ணலாம். 3 கியூப், ஓகே 3 கியூப்னா 3 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 27 கிடைக்குது. ஏ கியூப் அப்படியே போட்டுப்போம் மைனஸ் 3 3 ஸ்கொயர் இருக்கிறனால 3 இன்ட்டு 3 9, ஏ ஸ்கொயர் அப்படியே போட்டுப்போம். 4b ரைட் ஆஸ் இட் இஸ். ஓகே, ப்ளஸ்ஸு இது 3 இன்ட்டு 3a, இது 4 ஸ்கொயர் அப்படின்னா 4 இன்ட்டு 4 16. ஓகே, பி ஸ்கொயர் அப்படியே போட்டுப்போம் மைனஸ் 4 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 64 கிடைக்குது. ஸோ பி கியூப், பி கியூப் பண்ணும்போது பி கியூப் அப்படியே வந்துடும், அப்படியே எழுதிக்கலாம். இப்போ அடுத்து திருப்பி சிம்பிளை பண்ணலாம். 27a கியூப் மைனஸ் இது மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 3 இன்ட்டு 9 இன்ட்டு 4 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 108 கிடைக்குது. ஏ ஸ்கொயர் பி வேரியபிள் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது ஏ ஸ்கொயர் பி அப்படியே போட்டுக்கலாம். ப்ளஸ்ஸு இப்போ கோஎஃபிஷியன்ஸ் மட்டும் மல்டிப்ளை பண்ணால் 3 இன்ட்டு 3 இன்ட்டு 16 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 144 கிடைக்குது. ஸோ ஏ பி ஸ்கொயர் அப்படியே போட்டுப்போம் மைனஸ் 64 b cube right as it is. Okay, so this is a expansion of 3a minus 4b the whole cube expansion. நமக்கு கிடைச்சிருச்சு 27a cube minus 108a square b plus 144a b square minus 64b cube. This is the answer. Okay, identity use பண்ணி நம்ம கண்டுபிடிச்சோம். Okay, next second subdivision x plus 1 by y the whole cube. இது ஃபார்முலா போன சம் மாதிரியே தான். எக்ஸ் சொல்யூஷன் பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் கியூப் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் ப்ளஸ் 3x ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் 3x ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் கியூப். அந்த ஃபார்முலா மாதிரி தான் இருக்குது. எக்ஸ்ன்ற பிளேஸில் எக்ஸே தான் இருக்குது, ஒய்ன்ற பிளேஸில் நமக்கு 1 by y இருக்குது. ஓகே, அதான் போது இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி தான் நம்ம போட போகிறோம். ஓகே, இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி ஒய் இடத்துல மட்டும் 1 by y போட்டுருவோம், அவ்வளோதான். எக்ஸ் ப்ளஸ் 1 by y த ஹோல் கியூப் கிவன் கொஷின் அப்படியே எழுதிட்டோம் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இடத்துல எக்ஸ் கியூப் தான் ப்ளஸ்ஸு 3x ஸ்கொயர் அப்படியே போட்டுக்குவோம். ஒய் வர இடத்துல மட்டும் 1 by y போடணும். ஓகே, இந்த ஒய் வந்து டினாமினேட்டரில் போயிடும். 1 by y போடும்போது என்ன ஆகும்னா டினாமினேட்டரில் போடும் 3x ஸ்கொயர் பை ஒய் ப்ளஸ்ஸு 3x அப்படியே போட்டுப்போம். ஏன்னா எக்ஸ்ன்ற பிளேஸில் எக்ஸ் தான் இருக்குது, அப்படியே 3x அப்படியே போட்டுப்போம். ஒய் வர இடத்துல மட்டும் 1 by y போடுவோம். அப்போ 1 by y ஸ்கொயர். ஓகே, 1 by y ஸ்கொயர்னா 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் 3x, 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் 3x தான் வரப்போகுது. ஸோ பை ஒய் ஸ்கொயர் போட்டுருவோம். ப்ளஸ்ஸு ஒய் கியூப், ஒய் வர இடத்துல 1 by y போட போகிறோம். 1 by y 1 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 1 தான் வரும். ஓகே, அப்போ ஒய் கியூப் எழுதிப்போம். திஸ் ஆன்சர். ஓகே, next question number 5. Evaluate the following by using identities. First subdivision 98 cube. இந்த நம்பரை பார்த்தோன்னா நமக்கு கியூப் வந்தாலே நமக்கு ஐடென்டிட்டி என்ன எதுன்னு பார்ப்போம். சொல்யூஷன் 98 cube is equal to 98 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலான்னா 100 minus 2, 100ல் 2 போச்சுன்னா 98 வரும். 100 minus 2 the whole cube வரும். ஏன்னா நமக்கு 2 நம்பர் வந்தால் தான் நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ண முடியும். ஓகே, 100 minus 2 the whole cube எழுதிக்கலாம். இது a minus b the whole cube ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம், ஐடென்டிட்டி யூஸ் பண்ண போகிறோம். a minus b the whole cube is equal to a cube minus 3a square b plus 3ab square minus b cube. இந்த ஐடென்டிட்டி நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இந்த ஐடென்டிட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஏன்ற பிளேஸில் நமக்கு 100 இருக்குது, பின்ற பிளேஸில் 2 இருக்குது. ஓகே, மைனஸ் மைனஸ் அப்படியே இருக்குது, பின்ற பிளேஸில் நமக்கு 2 இருக்குது. ஓகே, அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். இந்த ஐடென்டிட்டியில் ஏ எங்கெல்லாம் வருதோ அங்கே 100, பி இங்கே வர இடத்துல 2 போட போகிறோம். ஓகே, ஸோ 100 minus 2 the whole cube is equal to a cube அப்படின்னா 100 cube மைனஸ் 3 அப்படியே போட்டுப்போம். இந்த பிளேஸ் ஆஃப் ஏ 100 சப்ஸ்டியூட் பண்ணலாம். 100 ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் அப்படின்னா 100 ஸ்கொயர் இன்ட்டு பி வந்து 2 இருக்குது, அப்போ இன்ட்டு 2 போட்டுக்கலாம். ப்ளஸ்ஸு 3ab ஸ்கொயர் இருக்குது, 3 இன்ட்டு ஏ வந்து 100 ப்ளஸ்ஸு பி வந்து நமக்கு 2ன்னு கொடுத்துருக்காங்க கொஷினில். இப்போ 2 ஸ்கொயர் பி ஸ்கொயர் இருக்கிறனால 2 ஸ்கொயர் போட்டுக்கலாம். மைனஸ் பி கியூப் இருக்கிறனால நமக்கு 2 கியூப், பின்ற பிளேஸில் நமக்கு என்ன இருக்குன்னா 2 இருக்குது. ஸோ 2 கியூப் எழுதிட்டோம். இதை நம்ம சிம்பிளை பண்ணலாம். 100 கியூப் அப்படின்னா 100 இன்ட்டு 100 இன்ட்டு 100 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஸோ 10 lakhs கிடைக்குது. மைனஸ் இதை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 3 2s are 6, 3 2s are 6, 100 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 10,000 வருது. 3 2 மல்டிப்ளை பண்ணால் 6, அப்போ 6 இன்ட்டு 10,000 60,000 வருது. ப்ளஸ்ஸு இது ரெண்டையும் இது 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 4 3s are 12, இப்போ 2 0 அப்படியே போட்டுக்குவோம். மைனஸ் 2 கியூப் அப்படின்னா 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 போடணும். 2 3 தடவை மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு 8 வருது. ஸோ -8 அப்படியே போட்டுப்போம். இதில் ப்ளஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா
10 lakhs 1200 கிடைக்குது மைனஸ் இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணால் 60,008 கிடைக்குது. ஓகே, ஸோ இது ரெண்டையும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் வந்துடும். 90 cube is equal to இதை சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு 9,41,192 வருது. ஸோ திஸ் இஸ் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் 1001 கியூப். ஓகே, இது அப்படின்னா எப்படி பிரிக்கணும்னா 1000 + 1 the whole cube பிரிச்சுக்கணும் இந்த நம்பரை. a + b the whole squared whole cube ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி நம்ம இந்த சம்ம செய்யணும். ஓகே, இது ஹோம்ஒர்க்காக வீட்டில் ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6. இஃப் x + y + z is equal to 9 and xy + yz + yx is equal to 26 இந்த வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஓகே, ரெண்டு வேல்யூ கொடுத்துட்டாங்க. தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் x² + y² + z². இப்போ ரெண்டு வேல்யூஸ் கொடுத்துட்டு x² + y² + z² வேல்யூ நம்ம என்னன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. சொல்யூஷன் இப்போ கிவன் எழுதிக்கும் x + y + z is equal to 9, xy + yz + yx is equal to 26. ஓகே, அதே எழுதியிருக்கோம். ஓகே, இப்போ கிவன் எழுதிட்டோம். இப்போ நமக்கு தெரியும் x² + y² + z² is equal to x + y + z the whole square minus 2 into xy + yz + zx. இந்த ஃபார்முலா இது. இப்போ இந்த ஃபார்முலாலேருந்து இந்த ஐடென்டிட்டியை நம்மளாக எழுதணும். x + y + z the whole square அந்த ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணி நம்ம எழுத போகிறோம். இந்த ஃபார்முலா கிடச்சிருக்கு. ஓகே, இதை சப் ஃபார்முலா இது இந்த ஐடென்டிட்டிலேருந்து இந்த ஐடென்டிட்டி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஐடென்டிட்டியை மனப்பாடம் பண்ணிக்கணும் நீங்கள். ஓகே, x + y + z வந்து வேல்யூ நம்ம கொடுத்துட்டாங்க. அதோட வேல்யூ 9² சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். மைனஸ் 2 இன்ட்டு xy + yz + zx அதோட வேல்யூ நம்ம கொடுத்துட்டாங்க 26ன்னு. இப்போ 26 போட்டுக்கலாம். 9² அப்படின்னா 9 × 9 81 மைனஸ் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 52 கிடைக்குது. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு 29. ஸோ x² + y² + z² is equal to 29 is answer. ஓகே, இதோட வேல்யூ தான் நம்ம கேட்குறாங்க கொஷினில். இதை கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 7. ஃபைண்ட் 27a³ + 64b³ இஃப் 3a + 4b = 10 and ab = 2. ஸோ இந்த வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம இதோட ஃபைண்ட் 27a³ + 64b³ இதோட வேல்யூ என்ன நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ சொல்யூஷன் கிவன் எழுதிப்போம். 3a + 4b = 10, ab = 2ன்னு எழுதிப்போம். இப்போ கொஷின் எப்படி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணலாம்னா 27a³ + 64b³ is equal to 27 நம்ம எப்படி பிரிக்கலாம்னா 3 கியூப்னு பிரிக்கலாம். ஓகே, 3 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 3 × 3 × 3 நமக்கு 27 வந்துடும். ஓகே, 3a the whole cube பிரிச்சுக்கலாம். ப்ளஸ் அதே மாதிரி இதை 4 கியூப் நமக்கு தெரியும் 4 கியூப் தான் 64. 4 × 4 × 4 பிரிச்சோம்னா நமக்கு 64 வருது. இப்போ 4b the whole cube எழுதிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண ஈஸியாக இருக்கும். எந்த ஃபார்முலா நம்ம சூஸ் பண்ண போகிறோம்னா இதை பார்த்தா a³ + b³ அந்த ஃபார்முலா மாதிரி இருக்குது. அந்த ஐடென்டிட்டி எழுதிக்கலாம். x + y the whole cube is equal to x³ + y³ + 3x² + 3xy². இந்த ஐடென்டிட்டியை நம்ம எடுத்துக்க போகிறோம். ஓகே, இந்த ஐடென்டிட்டியில் எக்ஸ்ன்ற பிளேஸில் நமக்கு கொஷினில் 3aன்னு இருக்குது, ஒய்ன்ற பிளேஸில் 4b இருக்குது. அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். x³ + y³ இந்த ஐடென்டிட்டிலேருந்து இதை எடுக்க போகிறோம். நமக்கு தேவை என்ன கொஷினில் இப்படி தான் கேட்டிருக்காங்க. a³ + b³ + b³ அது கேட்டிருக்காங்க. இதை மட்டும் தான் நமக்கு தேவை. அப்போ இதை வெளியில் எடுத்துப்போம். ஓகே, x³ + y³ மட்டும் இந்த பக்கம் வச்சுப்போம். இப்போ x + y the whole cube இது எல்லாமே மைனஸ் ஆயிரும். ஓகே, மைனஸ் இதில் எல்லாமே 3xy காமனாக இருக்குது. அதை காமனாக வெளியில் எடுத்துட்டோம். ஓகே, minus 3xy அதை அப்படியே வெளியே எடுத்துகிட்டு மீதி இங்கே இந்த டேர்மில் எக்ஸ் மட்டும்தான் இருக்கும், அதை உள்ளே போட்டுக்கிறோம். இந்த டேர்மில் ஒய் மட்டும் தான் இருக்கும், அதை உள்ளே போட்டுக்கிறோம். ஓகே, இப்போ மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 3x² y வரும். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் x² y வந்துடும். அதேமாதிரி மைனஸ் உள்ளே போகும்போது மைனஸ் உள்ளே போச்சுன்னா நமக்கு ப்ளஸ் ஆயிரும். இந்த டேர்ம்ஸ் இந்த பாரும்போது இந்த மைனஸ் ஆயிரும். ஓகே, நமக்கு இது மட்டும்தான் வரணும். இது இந்த பக்கம் போகும்போது மைனஸ் ஆயிரும். நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் லெஃப்ட் சைடு வச்சுக்கணும். ஓகே, இப்போ எக்ஸ்ன்ற பிளேஸில் நமக்கு என்ன இருக்குது 3a இருக்குது. ஓகே, 3a போட்டுக்கலாம். ப்ளஸ் ஒய்ன்ற பிளேஸில் 4b இருக்குது, அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஹோல் கியூப் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸ்ன்ற பிளேஸில் 3a ஒய்ன்ற பிளேஸில் 4b போட்டுக்கலாம். இன்ட்டு x + y அப்படின்னா 3a + 4b எழுதிப்போம். ஓகே, எங்கெல்லாம் எக்ஸ் வருதோ அங்கெல்லாம் 3a போட்டோம், ஒய் வர இடத்துலலாம் 4b போட்டோம். ஓகே, சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இந்த ஃபார்முலாவில் இந்த ஐடென்டிட்டிலேருந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகே, சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம கிவன் வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். 3a + 4b = 10 இருக்குது. 3a + 4b 10ன்னு கொஷினில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பதிலாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 10 கியூப்னு போட்டுக்கலாம். மைனஸ் 3 இன்ட்டு இந்த நம்பரை மட்டும் மல்டிப்ளை பண்ணலாம். 3 3s are 9, 9 4s are 36. a இன்ட்டு b ab போட்டுப்போம். இதோட வேல்யூ நம்ம கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க நமக்கு 10ன்னு 10 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள் 10 கியூப் அப்படின்னா 10 இன்ட்டு 10 இன்ட்டு 10 10 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 1000 வருது. மைனஸ் 36 ஏபி வேல்யூ அவங்களே கொஷினில் கொடுத்துட்டாங்க 2ன்ட்டு, அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஏபிக்கு பதிலாக 2 போட்டோம் 10. இப்போ இந்த மூணுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் நமக்கு 720 கிடைக்குது. ஸோ மைனஸ் 720 அப்படியே போட்டுப்போம். ஸோ 1000ல் 720 போச்சுன்னா நமக்கு
280 வருது சார். 1000ல 720% நமக்கு 280 வருது ஆன்சர். ஓகே, ஸோ 27a cube plus 64b cube is equal to 280 is ஆன்சர். ஸோ இதான் நமக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, in this video we have seen exercise 3.4 part 1 1 to 7 sums. Next video we will see exercise 3.4 part 2 8 to 14 sums. Thank you students.